எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் வெல்டன். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து ஆரம்பிக்கிறேன் யூடியூப். எப்படி பேசுகிறது, என்ன பேசுகிறதுன்னு ஒன்றும் தெரியல. போக போக பழகிறேன்னு நம்புகிறேன். பட் ஆனால் இப்போ நான் இங்கே இருக்கிறது வந்து ஹைதராபாத்தில் என்ன ரீசனுக்காண்டி வந்தேன்னா, லாங்குவேஜ் கற்றுக்கிறதுக்காண்டி வந்தேன். லாங்குவேஜ் மீன்ஸ் இங்கிலீஷ் எப்படி பேசுகிறது, எப்படி வந்து கம்யூனிகேஷன் பண்ணுறது, அது இல்லாமல் தெலுங்கு கற்றுக்கலான்னு தான் வந்தேன். பட் ஆனால் தெலுங்கு அவ்வளோ சீக்கிரத்தில் வரமாட்டுது. நைட்டு தூங்கும்போது நான் யோசித்து பார்க்குறேன், முடி கொட்டினா தான் மிச்சம், வரமாட்டுது தெலுங்கு. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு வார்த்தையாக கற்றுக்கிட்டேன். ரேப்புனா என்ன, ரேப்புனா நம்ம இதில் வந்து ரேப்புனா அந்த ரேப்புக்கு போயிடாதீங்க. ரேப்புனா நாளைக்கு. மல்லினா நம்ம மல்லி இருக்கும்ல, காய்கறி யூஸ் பண்ணுவோம்ல, இதுக்கு பிரியாணிக்கு யூஸ் பண்ணுவோம்ல, அந்த மல்லி இல்லை. மல்லினா திரும்ப திரும்ப சொல்கிறீங்க, வடிவேல் சொல்கிற மாதிரி திரும்ப அதான் ரேப்பு, திரும்ப சொல்லுன்னு அர்த்தம். இந்த ஏதோ பிரேமுலு படத்தில் இப்போ ரீசெண்டாக ஒன்று வந்துச்சு, நாக்கு ரேப்பு செலவு காவாய், ரைட். நாக்கு மீன்ஸ் எனக்கு, ரேப்பு மீன்ஸ் நாளைக்கு, செலவு மீன்ஸ் லீவு, காவாலி மீன்ஸ் வேணும், எனக்கு நாளைக்கு லீவு வேணும். அதுதான் நினைக்கிறேன். ஏன்னா நான் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்க ஆரம்பிச்சிருக்கேன் தெலுங்கு. அப்புறம் மலையாளமும் கற்றுக்கணுன்னு ஆசை தான். பட் ஆனால் மலையாளம் ரொம்ப ட்விஸ்டாக இருக்குது. நம்ம வளன்றோம், அங்கே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வாயப்பாயம் அப்படின்றாங்க. நாக்கை வந்து சொலட்டாமல் இப்படியே பேசுகிறாங்க. நம்ம அது கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸ் மலையாள ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க, அது இல்லாமல் தெலுங்கு ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க. இங்கே வந்து தான் ஹைதராபாத்தில் வந்து தான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து பிடிச்சேன். அது இல்லாமல் மலையாள ஃப்ரெண்ட்ஸும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. பட் ஆனால் இங்கிலீஷ் வந்து இதுக்கு முன்னாடிக்கு இப்போ பரவாயில்ல. தென் இப்போ நான் ஓரளவுக்கு இங்கிலீஷில் வந்து கம்யூனிகேஷன் பண்ணுறேன். ஈஸியாக எல்லா இடத்துலையும் வந்து கம்யூனிகேட் பண்ணிடுறேன். ஆனால் இங்கே வந்ததில் என்னமோ மேக்ஸிமம் ஒன்றுனா எல்லாருமே ஹிந்தி கற்றுக்கிட்டிங்கன்னா ஃப்ரீ பேடாக இருக்கலாம். நான் இப்போயே ஃப்ரீ பேடாக தான் இருக்கேன். எனக்கு ஹிந்திலாம் எனக்கு கற்றுக்கணும்னு ஆசைலாம் கிடையாது. பட் ஆனால் தெரிஞ்சுக்கணும், கொஞ்சம் வார்த்தை தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அவன் பேசினோம்னா திரும்பி அவனுக்கு பதில் சொல்லணும்ல, ஹிந்தியில் இல்லை, இங்கிலீஷ்லேயோ தமிழ்லையோ. அதனால ஹிந்தி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க பேசுறது தெரியும். இங்கே ஒருத்தர் இருக்கார் என் ரூமில். நான் பிஜியில் இங்கே வந்து ஹைதராபாத்தில் ஒரு ஹாஸ்டல் மாதிரி ஒரு பிஜியில் தான் இருக்கேன். இங்கே சாப்பாடு கொஞ்சம் கஷ்டம்தான், சகிச்சுட்டு தான் இருக்கணும். நல்லா இருக்காது, வீட்டில் இருக்க மாதிரி இருக்கவே இருக்காது. ரெண்டாவது தண்ணி சுத்தமாக செட் ஆகாது. இதுக்கு முன்னாடி வந்தப்போ என் முடி எப்படி இருந்துச்சு, இப்போ எல்லாமே பொட்டி போக ஆரம்பிச்சிருச்சு. என் பெட்டில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா முடியாக தான் இருக்குது. வேறு இப்போ தான் ஸ்டார்டிங் ஆரம்பிச்சிருக்கேன். இன்னும் போக போக இன்னும் நிறையா இம்ப்ரூவ் பண்ணணும், பார்க்கலாம். ஸோ நான் பேசுனது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், லைக் மட்டும் பண்ணுங்கள். இதுக்கப்புறமேட்டு சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் உங்கள் வீடியோவே வருமா? அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி தான் ஆகணும். அதுக்கு நான் ரீச் ஆகணும். அது வாய்ப்பு இல்லை. நடக்குமா தெரியாது, ஒன்றுமே புரியாது. காசு இருக்கா சுத்தமாக இல்லை. என்ன பண்ணுறது தெரியல. நைட்லாம் தூங்கும்போது புலம்பி என்ன பண்ணுறதுனே தெரியாது. அதில் நல்ல வேலை நம்மளுக்கு ஒரு லவ்லாம் இல்லைப்பா, அது ஒரு சந்தோஷம். இருந்த லவ்வும் பூட்டுக்குச்சு. ரொம்ப நன்றி. ஏன்னா அவங்க விட்டுட்டு போனதுக்கு அப்புறமேட்டு அப்படி எப்படி நம்ம இருக்கிறது அப்படின்ட்டு பழகிட்டாச்சு. இதுக்கப்புறமேட்டு நம்மளுக்கு லவ் செட் ஆகும், இல்லாட்டி பார்த்துக்கலாம். இந்த விக்ரம் படத்தில் சொல்கிற மாதிரி தான் பார்த்துக்கலாம் போடா. ஓகே, வேற என்ன சொல்கிறது, என்ன பேசுறது, நிறையா பேசணும் யோசிச்சு வச்சுருந்தேன். ஆனால் டக்குன்னு வந்து பேச வர மாட்டேது. போக பழகிடும் தான் நினைக்கிறேன்.
இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து நானே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன். எனக்கே ஒரு மாதிரியாக தான் இருக்குது. யார் என்ன பார்த்தா நம்மளுக்கு என்ன, நம்ம வேலையை நம்ம கரெக்டாக பார்த்து தானே ஆகணும். கரெக்டு தானே? நம்ம அடுத்தவங்க என்ன சொல்கிறாங்கன்றதுக்காண்டி நம்ம வந்து நம்ம என்ன அப்படி சொல்லிடுவாங்களோ இப்படி சொல்லிடுவாங்களோ, அவங்க என்ன நினச்சிடுவாங்களோ இவங்க என்ன நினச்சிடுவாங்களோன்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா வாழ்க்கையில் கண்டிப்பாக முன்னுக்கு வரவே முடியாது. நிறையா வீடியோவில் பார்த்த வரைக்கும் ஃபஸ்ட்டு சொல்கிறவங்க எல்லாமே ஃபஸ்ட்டு நீ வந்து தோல்வியை தான் சந்திப்ப, அதுக்கப்புறமேட்டும் தோல்வியை தான் சந்திப்ப, அப்புறமேட்டு தோல்வியை தான் சந்திப்பேன், அதுக்கப்புறம் ஒரு நாள் கண்டிப்பாக நீ வெற்றி அடைவார். என்னை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வாட்டியே தோல்வி அடையும் போது ரெண்டாவது வாட்டி நீ வெற்றி அடையணும். அடைகிறதுக்கு முயற்சி ரொம்ப எடுக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட் வாட்டி தோத்துட்டோம், எதுலனால தோற்றோம் அப்படின்றத யோசித்து உட்காந்து பார்த்துட்டு இதனால தான் தோற்றுருக்கோமா, சரி இந்த வாட்டி அதை வந்து கொஞ்சம் சரியாக ட்ரை பண்ணுவோம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணோம்னா அதுதான் முதல் படி. ரெண்டாவது அப்படின்னு தோத்துட்டோம்னா ரெண்டாவது வாட்டி என்ன தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்றது கரெக்டாக கண்டுபிடிச்சி தேடி முயற்சி திருவினையாக்கும், முடிந்தால் சாதிக்க முடியும். அது வந்து அதை மைண்டில் வச்சுக்க வேண்டியதான். வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறது, வேற ஸ்க்ரீனோட ஆஃப் ஆகிட்டு பண்ணிட்டேன். அணியனே ஃபோக்கஸ் பண்ணுதா இல்லையா? ஹலோ, ஃபஸ்ட்டு எப்படி இது வரப்போகுதுன்னே தெரில. என்ன எடிட் பண்ணி எப்படி போடுறது, என்ன ஒரு மண்ணாங்கட்டையும் தெரியாது, என்ன பண்ண போகிறோன்னு ஒன்றும் புரியல. ஆனால் ஒரு நாள் ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படின்னு ஒரு ஆசை. எனக்கு என்ன பெரிய ஆசைனா எல்லா இடத்துக்கும் போகணும், எல்லா இடத்துலையும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும். இங்கே மட்டும் இல்லை, இந்தியாவில் மட்டும் இல்லை, எல்லா கண்ட்ரிக்கும் போகணும், எல்லா கண்ட்ரிலையும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும், நிறையா ஃப்ரெண்ட்ஸ் பிடிக்கணும், எல்லாரு கூடயும் நம்ம வந்து கம்யூனிகேட் பண்ணணும், எல்லா இடத்துக்கும் போகணும், எல்லா இடத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா ஸ்கை டைவிங் பண்ணணும். அதனால பெரிய ஆசை. நானாக பண்ணணும், யார் துணை இல்லாமல் பண்ணணும். பட் அதுக்கு நான் என்ன பண்ணுறது, ஃபஸ்ட்டு அதுக்கு காசு வேணுமே. அதுக்கு காசு வேணும்னா அதுக்கு சம்பாதிக்கணும். இப்போ ஓரளவுக்கு ஒரு வேலையில் தான் இருக்கேன், வெட்டி பையெல்லாம் கிடையாது. பட் இருந்தாலும் அந்த காசை வச்சு வீட்டுக்கு கொடுக்கணுமா, இல்லை பிஜி ரெண்ட்டுக்கு கொடுக்குறதா, இல்லை நான் செலவுக்கு வச்சுக்கிறதா? செலவுக்கெல்லாம் இங்கே சுத்தமாக கையில் காசே இருக்காது. ஆஃபீஸ் விட்டா வீடு, ஆஃபீஸ் விட்டா பிஜி விட்டா ஆஃபீஸ். சம்பளம் வந்ததுக்கப்புறமேட்டு அடுத்த செகண்டே டன். ஏதோ அவங்க ஃப்ரெண்ட்ஸு, தமிழ் ஃப்ரெண்ட்ஸு இருக்காங்க, இங்கே ஹைதராபாத்தில் இருக்காங்க, தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணுவாங்க, மலையாள ஃப்ரெண்ட்ஸும் ஹெல்ப் பண்ணுவாங்க. முன்னாடி இன்னும் நிறைய பேர் நான் என் மலையாள ஃப்ரெண்ட்ஸ், அவங்கள போக நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். தெலுங்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களையும் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். தமிழ் ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க, அவங்களும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். அண்டு இன்னொருத்தர் என்னோட ரூமில் ஒருத்தர் இருக்கார். அவருக்கு வந்து மராட்டி, ஹிந்தி, அண்டு தமிழ், இங்கிலீஷ், அண்ட் அதர் என்ன லாங்குவேஜ், சம்ஸ்கிருதம், இன்னும் ஒரு 4-5 லாங்குவேஜ் சொன்னார். அவர் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டாரு. அவர் சூப்பராக பேசுவார். அடுத்தது என் பக்கத்து பெட்டில் ஒருத்தன் படுத்திருப்பான், அவன் வந்து தெலுங்கு தான். அதுக்கு பக்கத்து பெட்டில் ஒருத்தர் படுத்திருப்பான், அவனும் தெலுங்கு. அங்கிட்டு அந்த பையன் தெலுங்கு. இங்கிட்ட வந்து ஒருத்தர் கன்னடாக்காரர் இல்லை, ஆமாம் கன்னடா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. நிறைய பேர் போயிட்டாங்க. நான் என்னோடய ஆஃபீஸில் வந்து நிறைய பேர் பேப்பர் போட்டு ரிலீவ் ஆகி நிறைய பேர் போயிட்டாங்க. நான் அப்பயே இதை ஆரம்பிக்கணும்னு நினச்சேன். பட் ஆனால் என் ஃபோன் இல்லை. ஒரு ஃபோனை வாங்குறதுக்கு நான் பட்ட பாடு இருக்கு. மூச்சை போட்டு 7 வருஷம் என்னடா பண்ணுறேன்னு தெரியாமல் வீட்டு கஷ்டத்துக்கும் பார்த்துட்டு நானும் காசு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு எப்படியோ ஒரு நல்ல ஃபோன் எடுத்துட்டேன். இதை வந்து ஒரு 5 வருஷம் 6 வருஷம் எப்படியாச்சும் வச்சுக்கிட்டு நம்ம இந்த ஐஃபோன்லாம் ஆசைலாம் கிடையாது. ஐஃபோனில் போயிட்டு சும்மா இருந்துக்கிட்டேன். என்னோடய சர்க்கிளில் ஃபுல்லாக என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆண்ட்ராய்டு தான் யூஸ் பண்ணுறாங்க. ஐஃபோன் நான் மட்டும் எடுத்துகிட்டு என்ன படம் ஏற்றுறதுக்கு யார்கிட்ட போய் கண்டிக்கிட்டு. இதே என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாருமே ஐஃபோன் யூஸ் பண்ணுறாங்க. அங்கெல்லாம் ஐஃபோன்லாம் இருக்குது, நம்ம ஆண்ட்ராய்டு இருக்குது, நம்மளால் படம் எடுத்துக்க முடியல, எதுவுமே ஷேர் பண்ணிக்க முடியல அப்படின்னா பரவாயில்ல. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஃபுல்லாக எல்லாம் ஆண்ட்ராய்டு தான். ஐஃபோன் சும்மா பந்தாக தான் வச்சுக்க முடியும். அது ஷோக்கு மட்டும் தான் அப்படி காட்டிக்கணும்.
மற்றபடி ஆண்ட்ராய்டு, ஐஃபோன், ஆண்ட்ராய்டு சேம். ஆனால் கேமரா இன்னொன்று சொல்லுவாங்க, ஐஃபோனில் வந்து கேமரா குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்கும், நம்ம படத்தில் எடுக்கிற மாதிரி பார்க்கலாம் அப்படின்னு. அதெல்லாம் போய் என்னதான் இருந்தாலும் சினிமாட்டிக் கேமரான்றது வந்து அது வேற லெவலில் இருக்கும். அந்த இதுக்கும் ஐஃபோனுக்கும் வந்து ஈக்குவல்லாம் ஆகாது, அது வரவே வராது. அதை வச்சு சும்மா ஒரு வீடியோ மாதிரி எடுத்துக்கலாம். மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. சார்ஜ் நிற்காது, எங்கே போனாலும் அந்த ஒரு சோப்பு டப்பா மாதிரி பவர் பேங்கே தூக்கிட்டு போக முடியுமா? வேஸ்ட்டு. வேற என்ன இருக்காது. நான் எதுக்கு வந்தேன், ஆனால் நான் எங்கே பேசிக்கிட்டு இருக்கேன், எங்கே ஆரம்பிச்சது இங்கிட்டு போயிட்டுருக்கு, இன்னும் போக போக பார்க்கலாம். ஸோ ஓகே, தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அப்புறமேட்டு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.